அது பைசன் நிக்குது பே. பைசன் மாமா நல்ல தேவன் வர போறான். அங்க பாருங்க பைசன். பைசன் ஏதோ மேஞ்சினுக்கிறாப்புல இங்கேருந்து ஒன்று வரானா பாரு. எப்படியோ ஒருத்த மட்டும் இருக்க மாட்டாங்க. ஜூமிங் வருதான்னு பாரு. இல்லை அங்கேனா நின்றுது. எப்படி காண போச்சுன்னு தெரியல, எங்கே போச்சுன்னு தெரியல. ஆலியா காணும் சுற்றி சுற்றி போட்டான். சரி ஃபோனில் சும்மா ஒரு வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்தா எடுத்துள்ளே ஆலியா காணும். தெரியல எங்கே போனான்னு தெரியல. அங்கே தான் இருக்குது. ஆனால் அங்கே தான் இருக்குது. பூந்து நீ அப்படியே வந்துடுறான். அப்படி ஓகே. இப்போ நல்ல முடி வியூ பாயிண்ட் போகிறோம். சன்செட்டு பார்க்குறதுக்கு. நல்ல முடிவாக இருக்கணும். நல்ல முடி நல்ல முடிவாக இருக்கணும். நல்ல முடி சுகம் தானே மாட்டிக்கிட்டு. வியூ பாயிண்ட் எப்படி போனோம்? சரிடாவா? ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. போடா அவர் ஓரம் கட்டுறாரா? போடா அப்பா. ரோடு ஃபுல்லாக சிமெண்ட் ரோடு. ஏதோ ஏரி மாதிரி இருக்குதா? அது ஏரியா? இது ரிவர் கீழே போது போலுக்கு. ரிவர் பின்னாடி பஸ் வருது. அங்கெல்லாம் ரோடு நல்லா இருந்ததுங்கன்னா இடம் ஒன்றும் ஆகுது. ரோடு ரொம்ப மோசம். அது இந்த வண்டி வச்சு ஓட்டுது. நல்ல முடி 10 கிலோமீட்டரு. நல்ல முடி 10 கிலோமீட்டர் தான் தாண்டி. இதில் எவ்வளோ எப்படி இருப்பான் நைட்லாம்? இருக்காரு பார்க்குறோம். நல்லா வீடுலாம் இருக்குது. மேலே போனோம். ஆகணும் மலை உச்சி மேலே போனோமா? அம்மா வியூ பாயிண்ட் இருக்குல்ல, நல்ல முடி வியூ பாயிண்ட். இங்கெல்லாம் கொஞ்சம் க்ளீனாக இருக்குது இல்லை? ஆனால் வரமாட்டாங்க முடியுது. ஏன்னா அந்த சைடு வரமாட்டாங்க. ரொம்ப ஹைட்டாக வரமாட்டாங்க. டவுனில் தான் போகிறானுங்க. தண்ணிக்கு தான் போகிறானுங்க. இல்லை அதுக்கு நான் பயம் போல இருக்குது. நான் வீட்டாண்ட போய்க்கிறேன். தண்ணி வர முடியுது இங்கே. ஊருக்கே வந்துட்டா. அவர்கிட்ட கேள்வி. வியூ பாயிண்ட் எடுத்து போனோம். தேங்க்ஸ் சார். வரல ஸ்கூலாக இருக்குது. ஆச்சு சார். அது ஊட்டியாக கூட கட்டுறது. அந்த சைடு பார்த்துடுறா. இதான் பேசுகிறேன். கட்டுறதுனா இது நீ உள்ளதுன்னு வராது முடியா. நீ ரைட் கழுத்து எடுத்து ரோடி போடுறா போடுறா பால் போடுறா. ஸ்கூல் கிடையாது, இது ஃபேக்ட்ரி. ஸ்கூல் பசங்களை வச்சு பார்த்தாலே ஒரு ஸ்கூல் வந்துட்டாங்க. கேமரா ஐயோ ஸ்கூல் மாதிரி இருந்தது.
இந்த ஸ்கூல்ல ஓடுது மிஷின் டீல டிக்கி வலிதுடா. ஐயோ ஆமாடா. ஜெயஸ்ரீ டீ. போமேன்னு போலாம். பொறுமையா ஏத்துறா. இதே இடிக்குதுடா ஆயிக்கலாம். போலீஸ்கார வணங்க. சைலன்சர் இல்ல சேஸ் இடிக்கும். இப்போ லெஃப்ட்ல போனோமா ரைட்ல போனோமா? அங்கே போடு போடு. இவ்வளோ தான் நல்லா இருக்கும் ஃபோட்டோ. குதிரை வண்டி நம்ம சீக்கிரம் போனோம். இப்போ போயியா? 4 மணிக்கு க்ளோஸ் ஆமா. பள்ளமாக தெரிஞ்சு எப்படியே போகிறான். மூண்டிலையா? பள்ளமாக தெரிஞ்சு நான் இப்படி போகிறேன். என் பின்னாடியே கூட போகிறான். ஓ வேலையாக இருந்தது. பள்ளமாக இருக்குதா? காலியாக அடி போடா. காலியாக இருக்குதா? பள்ளமாக இருக்குது. அவ்வளோதான். ஆப்டர் பண்ண ரோடு விகாட்டு நல்ல ரோடு. சூப்பராக இருக்குல்ல ரோடு? தூரம் இல்லை ரெக்கார்ட் ஆகுதுடா. வா அம்மா சொல்லுறா வா. காற்று செம சில்லுன்னு இருக்குது. ரோடு நல்லா புத்தாகிறாப்புல. நான் வியூ பாயிண்ட் இப்படியே போனோம். வியூ பாயிண்ட் தேங்க்ஸா. ரைட்டில் இருக்கு. மாட்டினா நஞ்சு போயிடுவேன். என்ன பண்ணுவேன்? அங்கே ஆயிரம் படுத்து அதுக்கே இடம் இல்லை. பஸ் பண்ணி அங்கே பஸ் அங்கிள் வராது. போய்ப்போம். போங்க அங்கிள். எங்கள் காலாட்ட பள்ளம் இருக்குது. 3 வந்து போகலாம். முந்தரடி நல்லா இருக்கு பாரு. லெஃப்டில் போகுது ரோடு. போயிடுது புதுசுன்னு வரல. அதனால தான் ஸ்பீட் பிரேக் போட்டு வச்சுக்கிறான். எங்கள் பள்ளம் நல்லா ரோடு. ஆத்தடி நீ கொஞ்சம் மிஸ்ஸாக இறங்க வேண்டியதா கீழே. என்ன போட்டு என்னன்னு பாரு. லெஃப்டா நல்ல தான் போட்டு நல்ல மூடி காற்று முனை செல்லும் வழி. இதில் கட்டாது தான் பாரு. அப்பப்போ இந்த மாதிரி ரோடே நல்லா இல்லடா. ஓட்டு நல்லா அந்த ரோடு நல்லா இருந்துச்சு. வா இல்லை போ. டேய் இது கிடையாதுடா போடா. வீடு மாதிரி பாருங்க. டீயில பறிக்கிறாங்கடா. அந்த பார்க்குறாரு. சும்மா போங்களேண்டா. எங்கே போனாலும் வந்துடுறீங்க. கேட்டுக்கிறா கேளு. இது நல்ல முடி. நல்ல முடி. சைடா போட்டுருக்கு. இங்கே மாட்டி பாவண்டா. போ ஸ்பீடா போ. ஏய் பள்ளமாக இருக்குடா. கீழே போனால் வண்டி நாசமாயிடும். நானே 2 கீழே தான் ஓட்டுவேன். நான் நல்ல முடிவு பாயிண்ட்டு. என்ன கடை
கேட்டு ஏதாவது இவர் இருந்தாரு சரி கழுகு படம் அது இங்கே இல்லை கொடைக்கானல் வீடு. ஆனால் வண்டி இல்லைன்னா வேலைக்கே வருது இல்லை வண்டி இருந்தாதான் இங்கெல்லாம் சுத்தம் வாய் கூட வாய் கொடுத்தா எத்தனை நாளாக கேட்டுது இந்த பைக் வாங்கி கொடுத்துரு உயிரை வாங்கிடு வாங்க நீங்கள் போங்க வால்பாறை வைப்பாறை மேலே போயிட்டுலாம் வெயிலோட சேர்ந்து வச்சு அடிக்கிட்டு ஆமாம் சூப்பராக தான் இருக்குது வந்துட்டோமா டேய் 40 கிலோமீட்டர் மேலே ஓட்டிக்கணும் வந்துட்டோமாவா திரும்ப 40 கிலோமீட்டர் ஓட்டு போனோம் ஏய் கீழே இருந்து 10 கிலோமீட்டர் தான்டா ஆனால் போயிட்டு பாரு மொத்தமாக 40 ஓட்டிக்கணும் அங்கே ஒரு 30 ஓட்டியா இது ஒரு 10 40 கரெக்டு தான் ஏய் வால்பாறை வால்பாறை தோல் பாருங்க அந்த மணி எங்கே விட்டேன் எங்கே இருக்குது என்னடா குள்ளூர் விட்டுக்கிறேன் பாகணுமா அப்புறம் போக முடியாதா யானை நடமாட்டம்லாம் இருக்குமா காலெல்லாம் நின்று பைக் பார்க் பண்ணியாச்சு இப்போ 1/2 கிலோமீட்டர் உள்ள வந்து போயின்னு வரும் ஏய் காலெல்லாம் நின்றுருக்காங்க நாங்கள் 4 பேர்கிட்ட பேசிட்டு வந்தோம் நின்றுந்தோம் பாரு கேட்டு டீட்டெயிலாம் கேட்டுன்னு வந்தோம் புரி சப்ளை லிஸ்ட் இருந்தா அந்த நான் நின்று காலையில் நின்று 4 மணி இதெல்லாம் டீச்சர் தான் பார்க்கத்தான் மேலே சாப்பிட்டாரு மாரி இல்லை செம்ம ஸ்ட்ராங்கு ஃபோட்டோ எடுக்கலாம் சொல்லிட்டு இன்னும் காலில் வச்சுக்கினேன் அவரும் வாங்கிக்கினார் காலில் நானும் காலில் வச்சுக்கினேன் நாங்கள் அது தெரிதா இது ஒரு சின்ன மரம் மாரி இது மேலே இருந்தால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறான் கீழே வரான் வயசானவன் ஏறலாம் அதோட வேர் ஃபோட்டோ எடுக்க உள்ள போயிட்டு கீழே நீட்டாக இருக்குது நாங்கள் ஃபோட்டோ எடுக்க இப்படி போனோம் இது இவ்வளோ நீட் இருக்குது இது காலில் வச்சுக்கணும் நல்லா ஸ்லோப்பாக இருக்குது இப்படி ஆல்ரெடி அந்த வண்டியில் லாரிக்காரன் பின்னாடி முன்னாடி வந்ததுனால அதில் ஸ்லிப் பண்ணிட்டு மூச்சு பிடிச்சிக்கிச்சு முடியல இதில் பொறுத்து தான் பெஸ்ட்டு பெயிண்ட் காய்ச்சி வச்சுக்கிறாங்க கோலம் போடாமல் உங்களுக்கு பெயிண்ட் மேலே அது போட்டு அந்த சைடு எது ஒல்லி பிளேஸ்மா என்னன்னு தெரில கரை நல்லது உட்காரா சீக்கிரம் உட்காரா
கவர் ஆயிடுச்சு. ஃபாகாக மேகம் இருக்கிற இன்னும் அப்போ எப்படி எவ்வளோ கிளாராக இருக்கும் மேகம்? எவ்வளோ ஹைட்டில் இருந்து பாலமா? நெட்வொர்க் கூட வரல. அதான் நெட்வொர்க் கூட இல்லையே. ஏற்காடு ரைட்டு. ஹோலி பிளேஸ் வந்து கோயிலா? ஆமாங்க. கீழே போதுடா. இதானா கோயில்? கோயிலுக்கு போயிட்டு திருப்பி போகக்கூடாது. கோயில் பார்க்கணும் வந்து மூணு ஒரு ஸ்பெஷல் காரம் இருக்குன்னா பார்க்கறதும் நல்லாவும் இருக்கணும். இங்கே வந்து இதையாச்சும் பார்க்க மாட்டேடா. இது நீங்கள் எந்த சைட்லேருந்து வந்து போயிட்டாப்பல. நம்மளால் வண்டிக்குள்ளே மாட்டிக்கிது. பைசன் தூக்கி பாதுகாப்பாக சொல்லுங்க. என்னாச்சு? அதிகமான காலை அந்த பர்பி வந்து ஒரு 70 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். டப்பாவோட ஃபுல்லாக ஃபாக் ஆகிடுச்சு போகிறேன். 25 இதான் நம்ம ரூமே. வீடியோ கன்ஃபியூஷன் இருக்காங்க. ரூமோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து கான்டாக்ட் எல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நல்லா சைலண்ட்டாக இருக்குது ரூம். ஏசிலாம் கிடையாது, வெறும் ஃபேன் தான். ஆல்ரெடி கூலிங்காக தான் இருக்குது. ஃபேனே ஆஃப் பண்ணிட்டு தான் தூங்கணும். வீடியோலாம் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கொஞ்சம் பண்ணி விட்டு போங்க அப்படியே.